என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பெங்களூர்ல எனக்கு ஒர்க் ஷாப் இருக்கு. ஸோ அதனால தலால் ஸ்ட்ரீட் வீக் அஹெட் ப்ரோக்ராம் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால இந்த ஒரு ஆடியோ ஷூட் பண்றேன். முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பங்குச்சந்தைகள் கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான பீரியட்ல தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் பங்கு சந்தைகள் வந்து வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து கிட்டத்தட்ட 8% இறங்கியிருக்கு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை யூஎஸ் பங்குச்சந்தையும் பெருமளவு இறங்கியிருக்கு. யூஎஸ்ல வந்து விக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50% கூடியிருக்கு. 2 விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று, ஆல் ஆஃப் எ சடன் அமெரிக்கா வந்து எக்கனாமிக் ரிசெஷனை நோக்கி போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு சடன் நியூஸ் வந்ததால ஒரு சடன் நீ ஜர்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10% இறங்கியிருக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸில். S&P 500 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6% இறங்கியிருக்கு. இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு உலகத்திலேயே நம்பர் 1 கண்ட்ரி அமெரிக்காவுடைய பங்குச்சந்தைகள் மோசமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மற்ற பங்குச்சந்தைகளையும் அது கண்டிப்பாக பாதிக்கும். அடுத்தது ஜப்பான் மார்க்கெட். ஜப்பான் மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 6% இறங்கியிருக்கு. அதுக்கு முன்னாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2% இறங்கியிருக்கு. ஸோ 8% ஜப்பான் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஜப்பான் மார்க்கெட் நம்ம எதுக்காக பார்க்குறோம்னா, ஜப்பான் மார்க்கெட்டை நம்ம எதுக்காக பார்க்குறோம்னா, அந்த என் கேரி ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து ஜப்பான் மார்க்கெட்டில் வந்து வட்டி விகிதங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 0% இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜப்பானில் வந்து பணத்தை வந்து பாரோ பண்ணுவாங்க. அதை பாரோ பண்ணி அந்த பணத்தை வச்சு மற்ற நாடுகளில் முதலீடு பண்ணுவாங்க. இப்போ ஜப்பானில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் வீக்கு. அப்படி நடக்கும்போது என்ன ஆகும், அவங்களுடைய கரன்சி வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகும். அப்படி ஆச்சுனால் அங்கே பாரோ பண்ணவங்களுக்குலாம் கொஞ்சம் பயந்துருவாங்க. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் வந்து ஒரு எண் நீங்கள் பாரோ பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் கேட்க மாட்டாங்க, 0 தான். ஆனால் அந்த ஒரு எண்ணை வந்து இங்கே இந்தியா கொண்டு வரீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அது ₹1 கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கரன்சி அப்ரிஷியேட் ஆகுதுனாக்கா உங்ககிட்ட அவங்க இன்ட்ரெஸ்ட் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த பணத்தை நீங்கள் இப்போ வந்து என்ன ஆகும், நீங்கள் ₹1.5 கொடுத்தா தான் ஒரு எண் கிடைக்குன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்ரிசியேஷன் ஆச்சுன்னா. அப்போ நீங்கள் ₹1 தான் வாங்கியிருக்கிறீங்க அங்கேருந்து, இப்போ நீங்கள் திரும்பி கொடுக்கும்போது ₹1.5 கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த ஒரு எண் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க எதுவும் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, அவங்க ஒரு எண் கொடுத்துட்டு ஒரு எண் தான் கேட்குறாங்க. ஆனால் அவங்க கரன்சி அப்ரிஷியேட் ஆகிடுது. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஒரு பெருமளவு லாஸ் வரும். இந்த மாதிரி ஒரு சிக்னல் கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெயிட் பண்ணாமல் சரி இருக்கிற ஷேரை விற்றுருவோம், விற்றுட்டு அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு உலகம் முழுக்க நிறைய பேர் வந்து பங்குகளை விற்றுட்டு அந்த பணத்தை ஜப்பானுக்கு திருப்பி அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜப்பான் மார்க்கெட்டில் பணத்தை கடன் வாங்கி மற்ற நாடுகளில் முதலீடு பண்ணுறதுக்கு என் கேரி ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிவர்சல் ஆஃப் என் கேரி ட்ரேட் நடக்கும்போது அது வந்து உலகத்தில் இருக்கிற பங்குச்சந்தைகள் பெருமளவு பாதிக்கும். ஸோ ஒரே நேரத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திடீர்னு ஒரு அமெரிக்க பங்குச்சந்தைக்கும் ஒரு மிகப்பெரிய நியூஸு, எக்கனாமிக் ரிசெஷன்ட்டு, ஜப்பான் பங்குச்சந்தைக்கும் பெரிய நியூஸு, என் கேரி ட்ரேட் ப்ராப்ளம் அப்படின் போது உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் பெருமளவு சரியுது. ஆனால் நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பெருமளவு சரியில்லை. ஒரு 300 புள்ளிகள் தான் இறங்கியிருந்தது நிஃப்டி. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நைட்டு யூஎஸில் பெருமளவு விழுந்தப்போ கூட ஒரு 70-80 பாயிண்ட் தான் வந்து கிஃப்ட் நிஃப்டி இறங்கி இருக்கு. கண்டிப்பாக வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 70-80 பாயிண்ட் லோவரில் தான் ஓப்பன் ஆகும். பட் ஏஷியன் மார்க்கெட்லாம் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டைம் வந்து இட் இஸ் டைம் டு பி காஷியஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து ஒரு அபரிதமான அளவு ஏற்றம் கண்டுடுச்சு. அதனால் நான் சில வீடியோலலாம் கூட சொல்லியிருந்தேன், சில மீடியா இன்டர்வியூலலாம் கூட சொல்லியிருந்தேன், அடுத்த 4-5 மாதத்துக்கு பங்குச்சந்தைகள் கொஞ்சம் ஆட்டம் காணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் எல்லாமே சேர்த்து சொன்னது. இப்போ இதாக கூட சேர்ந்து வெளிநாட்டினர் விற்கிறது, வெளிநாட்டு பங்குச்சந்தைகள் நம்மளை பாதிக்கிறது, இதுவும் கூட சேர்ந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக இது வந்து டைம் டு பி வெரி வெரி காஷியஸ். வரும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய கார்பரேட் ரிசல்ட்ஸ் இருக்கும். அதை பொறுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வரும் வாரத்தில் நிஃப்டி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24,200 25,000 ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் விக்ஸ் அதிகமாகும். விக்ஸ் அதிகமாச்சுன்னா ப்ரீமியமும்
நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தால் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதும் நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இது வந்து என்னுடைய ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. இது வந்து என்னுடைய கருத்தை தான் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ பார்ப்போம் இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டதுக்கு, இது பார்த்ததுக்கெல்லாம், இதை கேட்டதுக்கு, இது வீடியோ இல்லை, இது ஆடியோ, இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.